50 லட்சமா? இவ்வளவா? இவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வரது? மாடி லக்ஷ்மி, கவலைப்படாத. இது எவனோ பைத்தியக்காரன் நினைக்கிறேன். 50 லட்சம் இல்ல 50 ரூபாயை கூட பார்த்திருக்க மாட்டான். அதான் நமக்கு ஃபோன் பண்ணிருக்கா. ஏங்க, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராணு, ஒரு விஷயம் சொல்லு. 50 லட்சம் கிட்ட நமக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? ஒருவேளை நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இருந்திருந்தா நாம மாட மாளிகையில இருந்திருப்போம். இப்படி ஒரு சின்ன வீட்டுல இருந்திருப்போமா? எவனோ ஒரு பைத்தியக்காரன் பணம் புடுங்க நம்மள மிரட்டி பாக்குறான். அவ்வளவுதான். ப்ளீஸ் சும்மா உளராதீங்க. சும்மா 50 லட்சம் ரூபாய் கேட்பாங்களா? ஷாலுக்கு பதிலா 50 லட்சம் கேக்குறாங்க. பின்னவா? சரி, ஷாலு அவங்கிட்ட இருக்கான்னு கேரண்டியா சொல்ல முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஷாலு அவகிட்ட இல்ல. ஒருவேளை ஷாலு யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவு பணம் கேட்டிருக்கவே மாட்டான். நாம எவ்வளவு வறுமையில இருக்கோம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். நாமளே இங்க ஆட்டோக்கு பதிலா பஸ்ல போனா 5 ரூபாய் சேமிக்கலான்னு அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம கிட்ட ஒரேடியா 50 லட்சம் கொடுன்னு கேட்டா எப்படி முடியும்? நீங்க பஸ்ல ஏறி 5 ரூபாய் சேமிச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன செய்யணும்? இல்லனா ஆட்டோல போங்க. ஷாலு உன் கையில இருக்கிறதுனால 50 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். ராணு, நான் சொல்றேன்ல, ஷாலு அவன்கிட்ட இல்ல, எனக்கு அது கண்டிப்பா தெரியும். அப்ப ஷாலு மிஸ்ஸிங்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படியோ தெரிஞ்சிருக்கும். நாம போலீஸ் ஸ்டேஷன் போனோம்ல, அங்க கேட்டிருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்த பாக்குறான். ராணு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அவன் குறிக்கோள் பணம் தான்னா அவன் ஏதாவது பணக்கார வீட்டு பொண்ணு தான் கடத்தி இருக்கணும். நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. அதை நினைச்சா ரொம்ப குழப்பமா இருக்கு. பரமலட்சுமி, நீ டென்ஷன் ஆகாத. இவன் எவனோ பைத்தியக்காரன் நம்மள பயமுறுத்த பணம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஷாலு அவங்கிட்ட எல்லாம் இல்ல. நீ கவலையே படாதம்மா. நான் சொல்றேன்ல, நீ அமைதியா இரு. ஏய், நீ என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போய் லக்ஷ்மிக்கு தண்ணி கொண்டு வா. அவ எவ்வளவு கவலையா இருக்கான்னு பாரு. நான் தண்ணியா? போ போ, தண்ணி கொண்டு வா. தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கு. போய் எடுத்துட்டு வாமா. நான் சொல்றேன்ல, ஷாலுக்கு ஒன்னும் இருக்காது. அவங்க கிட்ட கண்டிப்பா ஷாலு இல்ல. அப்படிதான் எனக்கு தோணுது. எவனோ ஒரு ஃப்ராடு பையன் நம்மள பயமுறுத்தலான்னு பாக்குறான். ஐயோ, நீ வேணா பாரு, ஷாலு கிடைச்சிருவா. கவலைப்படாம அழாம இருங்க. டே டாங்கி மங்கி, எனக்கு ஒன்னு சொல்லு. உன் மூளைய நீ என்ன வித்துட்டியாடா? இல்லனா உன் மண்டையில மூளைன்னு ஒண்ணு கிடையாதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? விஷயம் என்ன சொல்லுங்க. 50 லட்சம் வேணுமா? ஷாலுக்கு பதிலா 50 லட்சம் ரூபாவா? கம்மியா இருக்கா? வேணா ஏத்தவா? மவுத் க்ளோஸ். இப்ப சொல்லு, யார் உனக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க? அத சொல்லு. என்ன பேசுறீங்க? நீங்க சொல்லி தானே தூக்குனேன். 50 லட்சம் கேட்க சொன்னது நீங்க தான். இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? அத தாண்டா சொல்றேன் முட்டா பயலே. ஏன் முன்னாடி தானே தூக்குன? அங்கிள் முன்னாடி நீ தூக்கல, லக்ஷ்மி முன்னாடி நீ தூக்கலையே. அதுக்கு பேர் தான் கிட்னாப்பிங். நான் உங்க பொண்ணை தூக்கி இருந்தா உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் நான் போனை போட சொல்லிருப்பேன். அட பைத்தியக்காரனே, இங்க தாண்டா பிரச்சனை வந்திருக்கு. உன்னோட சித்தப்பா இருக்காரே. இங்க பாருங்க, எனக்கு சித்தப்பாலாம் கிடையாது. எனக்கு இருக்காருல்ல, அதாவது நேஹாவோட அப்பா. அந்த ஆளு ஒரு நயா பைசாவுக்கு லாய்க்கு இல்லாதவரு. ஆனா இன்னைக்கு பயங்கர புத்திசலித்தனமா பேசுறாரு. ஒரு சூப்பர் பாயிண்ட புடிச்சிட்டாரு. அதாவது உன்கிட்ட ஷாலுவே இல்லையாம். நீ எவனோ ஒரு சாதாரண ஆளா? போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க பேசினதை கேட்டு ஷாலுவை நீ கிட்னாப் பண்ணிட்டதா இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கியாம். இப்ப அதை உனக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டியாம். நீயும் 50 லட்சம் ரூபாய் கேக்குற. உங்களுக்கு தான் தெரியல, நான் தான் கடத்தினேன்னு நீங்களே சொல்ல வேண்டியதானே? அது சரி, சொல்லிட்டு நேரா அப்படியே நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். பைத்தியக்காரா, என் மேல சந்தேகம் வந்துடாது. ஆனாலும் நான் ட்ரை பண்ணேன். ஆனா சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன பண்ணணும்? வேணும்னா நேர்ல வந்து சொல்லவா? ஏண்டா, உன் அப்பன் தாத்தா யாராவது இதுக்கு முன்னாடி கிட்னாப்பிங் பண்ணிருக்காங்களா? சரியான அறிவு கட்டவனே, ஏதாவது ஒண்ணு செய். ஷாலு உன்கிட்ட தான் இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். ஏதாவது ஒரு ப்ரூஃபா கொடு. இல்லனா 50 லட்சத்தை மறந்துரு. சித்தப்பா, நாம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 24 மணி நேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இல்லம்மா லக்ஷ்மி, நம்ம இப்பதான். அக்கா, மதியானம் தான் கடத்தி இருக்காங்க. அதனால இன்னும் டைம் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட நுழைய விட மாட்டாங்க. அங்க பரதநாட்டியம் ஆடிட்டு வந்தியே. என்ன நேஹா இப்படி பேசுற? நீ எங்க போன? என்ன விஷயம்? காயப்பட்ட துணியெல்லாம் எடுக்க போனேன். வேற என்ன? மழை வந்துருச்சுனா? என்னப்பா குட்டு, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? போ, லேட் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ், நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட. அட, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? நான் ஒன்றும் பண்ணல, சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் இங்க கூட இருந்திருக்க. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? நேரமாச்சு, நீ கிளம்பா. ஷாலுவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். பார்த்து போப்பா. யார் கால் பண்றா? தெரியலையே. ஷாலுவா தான் இருக்கும். அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. உன்னோட ஹலோ கேட்க எனக்கு நேரம் இல்ல. 50 லட்சம் ரெடி பண்ணியா இல்லையா? அதே ஆள் தான் பேசுறேன் சித்தப்பா. அவனா? நீ என்ன பண்றன்னா ஸ்பீக்கர்ல போடு. என்ன நோட்டை எண்ணிக்கிட்டு இருக்கியா? 50 லட்சம் ரெடியா இல்லையா?
இல்லனா என்ன டம்மி பீஸ்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா நான் அட்ரஸ் இன்னும் சொல்லலையே. பணத்தை அனுப்ப வேண்டிய இடத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு. யாரா நீ? 50 லட்சம் ரூபாய் வேணுமா? நேர்ல பார்த்தா செருப்பாலே அடிப்பேன். இப்பயே போலீஸ் கிட்ட சொல்றேன். உன்கிட்ட ஷாலு இல்லாம எங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் கேக்குறியா? வளராதடா பைத்தியக்காரா. போடவே. அப்படியா? இப்போ உனக்கு ஆதாரம் தானே வேணும்? கொடுக்குறேன். அமௌண்ட் பெருசா இருக்குல்ல, ஆதாரம் நீயும் கேப்ப. இப்போ இந்த குரலை கேளு, உனக்கே நல்லா புரியும். ஷாலு ஷாலு அக்கா அக்கா ஷாலு அவன் உன்னை என்ன பண்ணா? ஷாலு அக்கா ஷாலு இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சி மேல கைய வச்சுனா அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கத்தி தான், அதுவும் கழுத்து அறுக்கிறதுக்காக. ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இல்ல நான் ஏமாத்துறேன்னு யாராவது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், ஷாலு ஓடுது. அப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடல ஷாலு என் கூட இருக்கான்னு. ஆஹா, ஷாலுவோட போன் இருக்கா? செக் பண்ணிக்க. இந்நேரம் போட்டோ வந்திருக்கணும். ஷாலு இங்க பாருங்க. எங்க பாத்துங்க. அட கடவுளே. ஷாலு, நீ யாரா இருந்தாலும் என் தங்கச்சி கிட்ட இருந்து தள்ளி ஏறு. அவளை ஏதோ பண்ண முயற்சி பண்ணாத. மிரட்டுறியா? போட்டோ பார்த்துட்டு மிரட்டுறியா? உன் தங்கச்சி வேணுமா வேணாமா? இங்க பாரு, நான் சொல்றது கவனமா கேளு. ஏய் வாய மூடுறி. நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. இப்ப நான் பேசுறத கேளு. ராத்திரி 9 மணி வரைக்கும் டைம் தரேன். 9 மணிக்கு நான் சொல்ற இடத்துல நீ பணத்தை கொண்டு வர. உன் தங்கச்சி உனக்கு வேணும்ல, அப்பனா நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்து கொடு, இல்லைன்னா கழுத்து அறுத்துருவேன். நீ என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சியை ஏதாவது பண்றதுக்கு நீ யோசிச்சா கூட. யோசிக்கிறதா? நான் யோசிக்கிறதெல்லாம் இல்ல, நான் செஞ்சு முடிப்பேன். இன்னைக்கு செஞ்ச மாதிரி. என் தரப்புல இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, பார்த்தா சந்தோஷப்படுவேன். சூப்பரான டப்பாவை கொண்டு வந்திருக்க. இது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயே அதை போட்டுரு. இது ஷாலுவோட துப்பட்டா, அப்புறம் இது ரத்தம். இதை நீ வாங்கிட்டு வந்தியா? அதான் நம்மளோட ஃப்ரெண்ட் அந்த சோனு இருக்கான்ல, அவன் தான் டியூட்டியில இருந்தான், அதான் எடுத்து கொடுத்தான். சரி சரி விடு. சோனுவோ போனுவோ யாரோ, பல்லுவோட வேலை முடிஞ்சதுல, மத்தவங்களை விடு. இதை புடி, துப்பட்டா கொடு. இந்த பிளட் பேங்கோட பிளட்டை இந்த துப்பட்டாவில் ஏற்ற வேண்டியதுதான். இதை உள்ள வச்சிரு. பாஸ்கர், அந்த டேப் எடு. கொடுத்துறவா? வேண்டாம், நான் சொல்லும் போது பண்ண. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததும் அப்புறம் அனுப்பிடலாம். கிஃப்ட் வந்துச்சா திறந்து பாரு.
ஷாலு இது 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 ஷாலுவோட துப்பட்டா. ஷாலு அப்பா அக்கா, full ரத்தம் துப்பட்டால. அதாதமா பாரு. ஷாலு ஷாலு ஹலோ, இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ப்ளீஸ், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ், என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. இதுக்கப்புறம் என்ன மிரட்டாத. நேரத்தை வீணடிக்காம கேட்ட 50 லட்சத்தை ரெடி பண்ண. நான் எங்க இருந்து 50 லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்? என்கிட்ட 500 ரூபாய் கூட கிடையாது. சும்மா கத்தி புலம்பாத. அதான் பார்த்தல, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா. ஆனா பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, சத்தியமா நான் சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட நிஜமாவே பணம் இல்ல. ப்ளீஸ், என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பண்ணிருமா. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. நாங்க ரொம்ப ரொம்ப ஏழைங்க. எங்களால வாழ்க்கை முழுக்க 50 லட்சத்தை பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சம்பாதிச்ச என் சொத்துனா அது என் பொண்ணுங்க மட்டும்தான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த வீடியோ வித்தா கூட 50 லட்சம் ரூபாய் என்னால புரட்டவே முடியாது. அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? டே நீ ஏழன்றது எனக்கு தெரியும்டா. அதனால தான் உன் பொண்ணை நான் தூக்கல. உன்கிட்ட பணம் இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் தூக்குனது லக்ஷ்மியோட தங்கச்சிய. என்ன காதுல விழுந்துச்சா? அவ பேரே லக்ஷ்மி. அப்புறம் அவளுக்கு என்ன பணக்குறை இருக்க போகுது? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட பணம் இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ப்ளீஸ், என் தங்கச்சி விட்டுட்டு நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சொல்றத நீ சரியா கேட்கல. நான் ஏற்கனவே சொன்ன உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னையும் தெரியும், உன் தங்கச்சிகளையும் தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஓபராய் குடும்பத்தோட மருமகன்றதும் தெரியும். இப்ப நல்லா புரியுதா? ஓபராய் குடும்பத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் கேட்ட பணம் அவங்க கை தொடச்சு போடுற டிஷ்யூ பேப்பர் மாதிரி. தான் மருமகளோட தங்கச்சிக்காக அதை கூட செய்ய மாட்டாங்களா? ஆ? ஓ, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாம நைட் எங்க சந்திக்கணும்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துக்குள்ள சிவன் கோயில் இருக்கு. அங்க சந்திக்கலாம். குடுக்கல் வாங்கலுக்கு சரியான இடம். நல்ல அமைதியா இருக்கும். அங்க வந்துரு. வரும்போது 50 லட்சத்தை கொண்டு வா. இந்த கையில 50 லட்சம் வச்சுட்டு அந்த கையில உன் தங்கச்சி ஷாலு கூட்டு போ. ஏற்கனவே பேசி டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8:30 மணி. மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு 15 நிமிஷம். அங்க பணம் வாங்குறதுக்கு 15 நிமிஷம். அவங்க வீட்டுல பணம் இருக்கும். அத வாங்கிட்டு நீ அப்படியே டிராபிக்ல வந்தன்னு வையேன், அது ஒரு 1/2 மணி நேரம். அவ்வளவுதான். நான் சொன்ன டைமுக்கு நீ கரெக்டா வந்துடலாம். இன்னொன்னு, டைமிங்னா டைமிங் தான். நான் சொன்ன டைம் தாண்டிச்சுன்னு வை, ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஷாலுவோட சங்கம் அறுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ வந்தாலும் அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இல்ல இல்ல இல்ல, please. எதுக்கு நிக்கிற? டைம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் போலீஸுக்கும் ஒத்தே வராது. சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்கு விரோதிங்க. அதனால அவங்களுக்கு தெரியவே கூடாது. என்ன இப்ப ஷாலுவோட துப்பட்டா கிடைச்சது. அப்புறம் ஒரு மூட்டை கிடைக்கும். அந்த மூட்டைக்குள்ள ஷாலுவோட பணம் இருக்கும். ப்ளீஸ், நீ ஷாலு எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கால்ல விழுறேன். ஷாலுவை எதுவும் பண்ணிடாத. என் கால்ல என்ன இருக்கு? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையில எதுவுமே இல்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட பணமே இல்ல. நான் அந்த குடும்பத்தோட மருமக கிடையாது. நானே என் சித்தப்பா சித்தி வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்கிட்ட எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க? இது பத்தாதுன்னு நெத்தியில போட்டு வேற. அவனை கல்யாணம் பண்ணதுனால தான் இதெல்லாம் வைக்கிற. இங்க பாரு, நீங்க அவங்க கூட இருக்கியோ இல்ல உங்க சித்தப்பா சித்தி கூட இருக்கியோ, நீ எங்க இருந்தாலும் சரி, அவங்க உனக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாருன்னு சொல்லு. நான் யாருன்னு இப்ப தெரியணுமா? டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரியா? ஓடு ஓடு. ஷாலுக்காக ஓடு. 50 லட்சத்தோட நான் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து சேரு. எப்படியும் தங்கச்ச பார்க்க வருவல்ல. அங்க வரும்போது நான் யாருன்னு பாரு. இப்ப போன வை. ஷாலுவோட நிலைமை இப்ப என்ன ஆகும்? நீ அங்க போய் எப்படி பணம் கேப்ப உன் மாமியார் கிட்ட? அதுவும் நீ அந்த நீலம் மேடம் கிட்டயா? ஆனா இவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன்னா இப்பவும் அவங்க உன்னோட மாமியார் தானே. உங்களுக்குள்ள உறவை முறிஞ்சு போயிருக்கலாம். ஆனா கல்யாணம் இன்னும் முறையிலையே லக்ஷ்மி. ஆனா எப்படி எப்படி அவங்க கிட்ட போய் நீ காசு கேப்ப? அதே நேரம் நீ மட்டும் காசு கேட்கலனா அவங்க நம்ம ஷாலுவை ஏதாவது பண்ணிட்டா? இல்ல, அப்படி சொல்லாதீங்க சித்தி.
லக்ஷ்மி நீ ஏதாவது பண்ணி இப்ப போய் உங்க மாமியார் வீட்ல பணம் கேட்டுதான் ஆகணும். இந்த நேரத்துல நம்ம கிட்ட இப்ப வேற வழி இல்லைல்ல. என்ன இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு உடம்பு சரியில்லை. கம் ஆன், என்ன பாருங்க. எனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் நவ. முகத்துல சந்தோஷமும் தெரியுது. மருந்து வேலை செய்யுதோ? என்னமா பேசுறீங்க நீங்க? மெடிசன்ல நான் குணமாயிடுவேனா? அது மெடிசனை கொடுத்தது ரிஷி, அதான் எஃபெக்ட். அண்ட் நீலமாண்டி ரிஷி கிட்ட என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனா அவன் ரொம்ப மாறிட்டான். அத நானே என் கண்ணால பார்த்தேன். அவன் முன்ன பேசுற மாதிரி என்கிட்ட அன்பா பேசினாமா. ரியலி? எஸ். அதோட என் முன்னாடி இல்ல, என் பின்னாடியும் லக்ஷ்மிக்காக இப்படிதான் பண்ணுவான். எனக்கு புரியலமா. அது வந்து நான் ரிஷியை மீட் பண்ண போனப்போ அவன் ஆயுஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் ஆயுஷ் கூட பேசல, எனக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், எனக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான். இட் வாஸ் சோ நைஸ் மாம். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட பழைய ரிஷி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ மலிஷ்கா. அம்மாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யூ லுக் சோ மச் பெட்டர். தேங்க் யூ. ஆக்சுவலி மம்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரொம்பவே குட் நியூஸ். குட் நியூஸா? அது என்ன குட் நியூஸ்? நீலமணி கிட்ட நான் பேசிட்டேன் உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி. ரியலி? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பண்டிதரை கூப்பிட சொல்லிருக்காங்க. வாவ், உண்மையிலேயே இது குட் நியூஸ் தான். இப்போ என்ன ஆச்சு? நீ நினைக்கிறது தானே நடக்குது? நடக்கலமா. பண்டிதர் வந்தா என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்காத. நான் நீலமணி கிட்ட பேசிட்டேன். பண்டிதர் வந்த உடனே இந்த மார்க்கேஷ தோஷத்துக்காக ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிரலாம்னு சொன்னேன். எப்படியோ இரும்புல இருந்து வர வேண்டிய ஆபத்தும் போயிடுச்சு. டோன்ட் வெரி, ரிலாக்ஸ். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. நான் வரேன். இப்போ எங்க கிளம்பிட்ட? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். வெளியே போகணும். என்ன எல்லாரோட ஐஸும் ஏன் இப்ப என்னையே பாக்குது? நான் இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் இப்போ ஷாலுக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஷாலுவை கண்ட மாதிரி திட்டி இருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும் நான் அவளோட சித்தி தானே. எனக்கும் அவ மேல அக்கறை இருக்கு. நான் எப்படி அவளை சாக விட்டுருவேன் சொல்லுங்க? லக்ஷ்மி, நான் இப்போ ஷாலுக்காக மட்டும்தான் பேசுறேன். நீ அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்டதான் நிறைய பணம் இருக்குல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை கூட்டிட்டு போக அவங்க இங்க வந்தப்போ 50 லட்சம் ரூபாவை கேஷா கொண்டு வந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் போ லக்ஷ்மி. மாமியார் கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டு வா. உனக்கு பயங்கர மூலமா அவங்க கிட்ட கேஷ் இருக்குன்னு உடனே சொல்லிட்ட. நம்ம கிட்ட இப்போ டைமும் இல்ல. நமக்கு டைம் கூட இல்லையே. ஆமாக்கா, ப்ளீஸ். நான் வந்து நான் எப்படி அத்தை கிட்ட? நீ ஒரு வேலை பண்ணு லக்ஷ்மி. நீ ரிஷிக்கு ஃபோன் பண்ணிடு. அவன் கண்டிப்பா உனக்கு பணத்தை கொடுத்துருவான். நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பான்ல. இது ஷாலுவோடைய வாழ்க்கை பிரச்சனை. கண்டிப்பா அவன் ஒத்துப்பான். இந்த இடத்துக்கு லக்ஷ்மி. ரொம்ப யோசிக்காத லக்ஷ்மி. கால் பண்ண. நம்ம எல்லாரும் அவன் கிட்ட பேசலாம். எல்லாரும் உதவி கேட்கலாம். அக்கா ப்ளீஸ், ஷாலுவை கூட்டிட்டு வர பணம் தேவைப்படுது. நம்ம பணம் வாங்க வேற எங்கேயும் இடம் இல்ல. ப்ளீஸ் மாமா கிட்ட கேளு. ப்ளீஸ் பேசு. வேணும்னா மாமா கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம். என்ன லக்ஷ்மி இதெல்லாம்? இந்த தன்மானம் கௌரவம் எல்லாத்தையும் இப்ப நீ விட்டு தள்ளு. ஷாலு உன்னோட தங்கச்சி. அவளோட உயிரை நீ காப்பாத்தணுமா வேண்டாமா? அதை முதல்ல சொல்லு. லக்ஷ்மி, இது நீ ஈகோவை காட்ட வேண்டிய நேரம் இல்ல. அக்கா ப்ளீஸ் மாமாக்கு கால் பண்ணு. நான் மாமா கிட்ட பேசுறேன். நான் மாமா கால் பண்றேன். என்னால ஃபோன் பண்ண முடியாது பானி. என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அவரு என்கிட்ட பேச விரும்பல. கடவுளே, இது என்ன புது வம்பா போச்சு? இப்ப பணத்தை எங்க இருந்து கொண்டு வர்றது? மாமாவோட அப்பா அப்பா அவர் எனக்கு உதவி பண்ணுவார். ஆமா லக்ஷ்மி, நீ தனியா எப்படி போவ? 50 லட்சம் ஆச்சே, எப்படி நீ தனியா கொண்டு வருவ? இரு, நானும் வரேன். ஏய் லக்ஷ்மி, நில்லு. அண்ணா, நான் சொல்ற இடத்துக்கு போங்க. என்ன இது? தனியாவே கிளம்பி போயிட்டா? நிஜமாவே பணத்தை வாங்கிட்டு வந்துருவாளா?
வந்துருவா. ஆ, கடவுளே, அது வந்துங்க ஷாலுவ இப்போ நம்ம காப்பாத்திடுவோம்ல. அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கடவுளே, ஷாலுவை எப்படியாவது காப்பாத்திரு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் 7 திங்கட்கிழமை உனக்காக விரதம் இருக்கிறேன். 7 50 லட்சம் ஆச்சே. ஷாலுவோட உயிரை காப்பாத்துறதுக்கு 7 திங்கட்கிழமை என்ன, நான் 16 திங்கட்கிழமை கூட விரதம் இருக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆமா, சரிங்க. நான் இப்போ உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது கிடைக்கும். சரியா? நான் வரேன். நேரத்தை வீணாக்காத. உன் தங்கச்சிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு, டைம்னா டைம் தான். கொஞ்சம் டைம் ஆனா கூட ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன் தங்கச்சி கழுத்து அறுத்துருவேன். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன் ப்ளீஸ்.